ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னென்னா, மறுபடியும் நான் இப்போ இந்தியாவோட பார்டருக்குள்ளே தான் இருக்கேன். முன்னாடி எல்லாம் வண்டி எல்லாமே வந்து இந்தியா பார்டரை கிராஸ் பண்ணி நேபாள் உள்ள போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நேபாளிலேருந்து இந்தியாவுக்கு வரத்துக்கான வண்டியும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் வந்து இந்தியாவுடைய பார்டர். இதை கிராஸ் பண்ணிட்டேன்னா அது நேபாளுடைய பார்டர், நேபாளுடைய கேட். ஸோ வந்து நான் ஏற்கனவே சாயங்காலமே கிராஸ் பண்ணிட்டேன். அப்புறம் எதுக்குடா இப்போ இன்னொரு தடவை வேலை வெட்டி இல்லாத நாட்டம் போயிருக்க அப்படின்னு சொல்லி சிலர் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா வந்து நேபாள் உள்ள போய் என்னென்னலாம் தேவைப்படுது, ஸோ கரன்சி எப்படி, சிம் எப்படி, சிம்முடைய பிளான் என்ன, டேட்டா பிளான் என்ன, அதுக்கப்புறம் வந்து கரன்சி எவ்வளோ தேவைப்படும், என்னென்ன லொக்கேஷன் இருக்குது, எப்படி பஸ் என்ன ஏது அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலையுமே கேதர் பண்ணியாச்சு. இதோ தெரியுது இல்லையா, இதுதான் வந்து நேபாளுடைய கேட், நேபாளுடைய பார்டர். இந்த வண்டி வந்து இந்த சைட்லேருந்து அந்த பக்கம் இந்தியாவுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து நம்மளுடைய பார்டர். சல்யூட். ஓகே. ஸோ வந்து இப்போ என்னென்னா, பணம் எடுக்கிறதுக்காக நம்மளுடைய பார்டருக்குள்ளே போய் நம்ம ஏடிஎம்மில் போய் எஸ்பிஐ ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ பணம் எடுத்தாச்சு. அங்கே போய் பணம் எடுத்துகிட்டு இப்போ இங்கே போய் பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். நேபாளுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பஸ்ஸை பிடிச்சி கிளம்ப வேண்டியதுதான். இதுதான் இன்றைக்கி பிளான். இதை விட இன்றைக்கி பெருசாக வேறு எந்த பிளானுமே கிடையாது. ஸோ இந்த பணம் எடுக்கிறதுக்காக தேவையில்லாமல் கொஞ்சம் அலைய வேண்டியதாகிடுச்சு. இல்லைன்னா இன்னும் கூட கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம ஜெர்னியை கண்டினியூ பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இதான் எல்லா வெஹிக்கல்ஸும் வெயிட் பண்ணுறது என்னென்னா, இந்த பார்டர் கேட்டை பாஸ் பண்ணி போகணும் அப்படின்றதுக்காக. ஓகே.